ஓசூரில் எல்பிஎஃப் உட்பட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெறக் கோரி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எல்பிஎஃப், ஐஎன்டியூசி, சிஐடியு, ஏஐடியூசி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் கண்டனம் தெரிவித்து நாடு தழுவிய பொதுவேலை நிறுத்தம் மற்றும் மறியலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் அருகே பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு எல்பிஎஃப் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிலாளர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு தொழிலாளர் விரோத சட்டங்கள் அனைத்தையும் திரும்பப் பெற வேண்டும் மற்றும் தொழிலாளர் விரோத போக்கை கைவிட வேண்டும் என கூறி முழக்கங்களை எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை கைது செய்த போலீசார் பின்னர் அவர்களை விடுவித்தனர். நீ தாக்குதல் தொடர்க்காது. உன்னுடைய படை ஓடக்கூடிய படை, எங்களுடைய படை நிற்கக்கூடிய படை, துப்பாக்கி அஞ்சாத படை, ஓட்ட கண்டியான படை எல்லாத்தையும்